வாங்கவா, ஃபேன் வாங்கவா, ஃப்ரிட்ஜ் வாங்கவா, நம்பி வாங்கவா. ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கடந்த ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீர் பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. இதில் 26 பேர் கொல்லப்பட்டனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க கோரி பதேஷ்குமார் சாஹூ, முகமது ஜுனைட், விக்கி குமார் ஆகியோர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுவை நீதிபதிகள் சூரியகாந்த், என்.கே. சிங் அடங்கிய அமர்வு விசாரிக்க மறுத்தது. இதுகுறித்து நீதிபதிகள் கூறியதாவது: மத்திய அரசு இந்த விவகாரம் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறது. வெளி மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர் மாணவர்களின் பாதுகாப்பில் பிரச்சினை இருப்பதாக கருதினால் அது குறித்து ஹைகோர்ட்டுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள். நாட்டிற்கு கடமையாற்றும் பொறுப்பு மனுதாரர்களுக்கும் உண்டு. இதுபோன்ற வழக்கை தாக்கல் செய்யும் முன் பொறுப்புடன் இருங்கள். பெஹல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கலாம் என்ற நிலை இருக்கும் சமயத்தில் அவர்களை மனசோர்வடைய செய்ய வேண்டும் என மனுதாரர்கள் விரும்புகிறார்களா? பயங்கரவாத பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எப்போதில் இருந்து நீதிபதிகளாக மாறினார்கள்? ஒவ்வொரு குடிமகனும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட ஒன்றுபட வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் இதுபோன்ற வழக்கு விசாரணைக்கு உகந்தது இல்லை. மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீதிபதிகள் கூறினர்.